exercise 1.1ல 6th sum. Let A, B, C கொடுத்துட்டு 3 question verify பண்ண சொல்லியிருக்காங்க. வெரிஃபைனா நமக்கு தெரியும், லெஃப்ட்டுக்கு ஒரு ஆன்சர் கண்டுபிடிக்கணும், ரைட்டுக்கு ஆன்சர் கண்டுபிடிக்கணும், ரெண்டு ஆன்சரும் சேமாக இருக்கணும், இருந்தால் எஸ் வெரிஃபை. ஓகே, இங்கே ஏபிசி இன்டைரக்டாக கொடுத்துருக்காங்க. சி வேல்யூ டைரெக்டாக 3,5 கொடுத்துட்டாங்க. ஆனால் ஏக்கும் பிக்கும் இன்டைரக்டாக இருக்குது, அதை கண்டுபிடிப்போம். ஏ ஈக்குவல் டு எக்ஸ் பிலாங்ஸ் டு டபிள்யூ. டபிள்யூனா என்னது? ஹோல் நம்பர். ஹோல் நம்பர் ஸ்டார்ட்ஸ் வித் 0. எக்ஸ் வந்து லெஸ் தேன் 2. ஸோ வெறும் லெஸ் தேன் சிம்பிள் போட்டால் என்ன அர்த்தம்? இந்த நம்பர் இன்க்ளூட் ஆகாது. ஸோ இந்த நம்பருக்கு முந்தின நம்பர் வர தான் யூஸ் பண்ணணும். அப்போ எக்ஸ் லெஸ் தேன் 2னா ஹோல் நம்பருன்னு இருக்காங்க. ஸோ ஸ்டார்டிங் நம்பர் 0, 1, 2 சேர்க்கக்கூடாது. இங்கே சப்போஸ் இப்படி ஒரு கோடு போட்டிருந்தா 2 சேர்க்கணும், இங்கே போடலை, ஸோ 2 சேர்க்கக்கூடாது. நெக்ஸ்ட்டு பி வேல்யூ. பி வேல்யூ எக்ஸ் பிலாங்ஸ் டு என். என்னன்னா நேச்சுரல் நம்பர். 1 லெஸ் தேன் எக்ஸ் லெஸ் தேன் 4. அப்போது இதுக்கு இடையில என்ன நம்பர் இருக்கோ அந்த நம்பர்ஸ் தான். 1 சேர்க்கக்கூடாது, 4ம் சேர்க்கக்கூடாது. அப்போ ஆன்சர் இஸ் 2, 3, 4 சேர்க்கக்கூடாது. ஸோ இந்த சிம்பிள் போட்டு இப்படி ஒரு நம்பர் கொடுக்குறாங்கன்னா 2 சேர்க்கக்கூடாது. அதே இது லெஸ் தேன் ஈக்குவல் டு போட்டிருந்தா 2 சேர்க்கணும். இதுதான் நம்மளோட ரூல். ஸோ ஏ இருக்குது, பி இருக்குது, சி வேல்யூ இருக்குது. இதை மூணையும் யூஸ் பண்ணி நம்ம இந்த வெரிஃபிகேஷன் பண்ணணும். நம்ம இந்த சம்ஸ் எல்லாம் இதே மாடல் ரிப்பீட்டடாக பார்த்துட்டே தான் இருக்கோம். ஸோ நீங்கள் ஒரு நோட் எடுத்து அதை அப்படியே சால்வ் பண்ணுங்கள். ஆன்சர் மட்டும் மேட்ச் ஆகுதான்னு செக் பண்ணுங்கள். லெஃப்ட் சால்வ் பண்ணணும்னா ஃபஸ்ட்டு ப்ராக்கெட்ஸை தான் சால்வ் பண்ணணும். பி யூனியன் சி. ஸோ பிக்கும் சிக்கும் யூனியன் இருக்கான்னு பார்க்கணும். யூனியனா எல்லா வேல்யூவும் எழுதணும். பியோட வேல்யூ இஸ் 2, 3. சியோட வேல்யூ இஸ் 3, 5. அப்போ சேமாக இருக்கிறத விட்டுட்டு 2, 3, 5. 2, 3 யூனியன் 3, 5. அப்போ யூனியன் எப்படி எடுப்போம்? ஃபஸ்ட்டு செட்டில் இருக்கிறத அப்படியே எழுதிக்கணும். செகண்டில் இருக்கிறது ஆல்ரெடி ஃபஸ்ட்டில் இருக்கான்னு செக் பண்ணும். எஸ் இருக்குது, அப்போ எழுத தேவையில்லை. 5 இல்லை எழுது, இப்படி தான். நெக்ஸ்ட்டு ஏ கிராஸ் பி யூனியன் சி. ஏ கிராஸ் ஏயோட வேல்யூ 0 and 1. 0 and 1 into B union C value is 2, 3, 5. இது ரெண்டுக்கும் கார்ட்டீசியன் ப்ராடக்ட் கிராஸ் போட்டிருக்காங்க. ஸோ பண்ணலாமா? அப்போ எப்படி? 0 with 2, 0 with 3, 0 with 5. 0 with 2, 0 with 3, 0 with 5. Then 1 with 2, 1 with 3, 1 with 5. ஓகே, இப்போ ஒரு லெஃப்ட் முடிச்சிட்டோம். இப்போ ரைட் பண்ணலாம். ரைட்டுக்கு என்னது? ப்ராக்கெட்ஸ் எல்லாம் ஃபஸ்ட்டு சால்வ் பண்ணும். ஏ கிராஸ் பி. ஸோ ஏ வேல்யூ இஸ் 0, 1 கிராஸ் பி வேல்யூ. பி வேல்யூ இஸ் 2, 3. ஸோ இதை கிராஸ் பண்ணோன்னா 0 with 2, 0 with 3, 1 with 2, 1 with 3. நெக்ஸ்ட் இந்த ரைட் சைட் சால்வில் ஏ கிராஸ் சி கண்டுபிடிக்கணும். ஏ கிராஸ் சி. A value is 0, 1 and C value is 3, 5. So cross பண்ணலாம். 0 with 3, 0 with 5, 1 with 3, 1 with 5. இப்போ இந்த பிராக்கெட்ஸ் கண்டுபிடிச்சிட்டோம். அது ரெண்டையும் யூனியன் பண்ணணும். ஏ கிராஸ் பி யூனியன் ஏ கிராஸ் சி. யூனியன்னா என்னது? ஃபஸ்ட்டு செட்டு. ஃபஸ்ட்டு செட்டில் என்ன இருக்கோ அதை அப்படியே எழுதிக்கணும். 0, 2,
0,3 1,2 1,3. நெக்ஸ்ட் என்ன பண்ணோம், செகண்ட் செட்டில் ரிப்பீட் ஆகாமல் எழுதணும். 0,3 இருக்குது, ஆல்ரெடி எழுதிட்டோம், வேண்டாம். 0,5 இல்லை, எழுதிக்கலாம். 1,3 இருக்குது, எழுத வேண்டாம். 1,5 இல்லை, எழுதிக்கலாம். ஸோ இதுதான் ரைட் சைடோட ஆன்சர். ரைட் சைடு. லெஃப்ட் சைடு ஆன்சர் எங்கே இருக்குது, இங்கே இருக்குது லெஃப்ட் சைடு. ரெண்டு ஆன்சரும் சேமாக இருக்கான்னு செக் பண்ண போகிறோம். என்ன இருக்குது, 02 03 05 12 13 15 இருக்கான்னு பார்ப்போமா. 02 03 05 12 13 15. எஸ் இருக்குது. ஸோ லெஃப்ட் ஈக்குவல் டு ரைட்டு, அதனால் இட் இஸ் வெரிஃபைடு. ஓகே, இதே மாதிரி தான் நம்ம ரிமைனிங் செகண்ட் டிவிஷன் அண்ட் தேர்ட் டிவிஷன் போடணும். இந்த ரெண்டு டிவிஷனும் சால்வ் பண்ணி வெரிஃபை ஆச்சா இல்லையான்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே, நீங்கள் ட்ரை பண்ணால் தான் நமக்கு ஆன்சர் வரும். சப்போஸ் டவுட் இருந்தால் டவுட்டுன்னு எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள் கமெண்ட் பாக்ஸில். நான் உங்களுக்கு அதை சால்வ் பண்ணி உங்களுக்கு வீடியோ போடுறேன். ஓகே.